ராகுல் காந்தி விஜய் கிட்ட நல்லா விசாரிச்சார். ராகுல் காந்தி விஜய் மீது கணிசமாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு விஜய் மீது ஒரு பாசம் இருக்கிறது. எதுக்கு இது? அப்போது சரி விஜய் மீது தான் பாசம் இருக்குன்னா போயிருக்கணும்ல, போயிடுங்க. இந்த நேரம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிக்கணும், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரலும் ஒரு ஒரு பேரணி நடைபயணம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நடைபயணம் பேசினா இன்னும் சிறப்பு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி மோடின்னு ஒருத்தர் வருவார், உங்களுக்கு வந்து நான் அவர்கிட்ட பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் தமிழகத்தை ஆள முடியாது, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிரான சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடைபயணமோ ஒரு பிரச்சாரமோ இல்லை, ஒரு 4 இடத்துல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இல்லை சேலம், இல்லை திருநெல்வேலி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் காங்கிரஸ் கட்சி. அப்படி அரசியலில் கட்சியை பலப்படுத்துறதுக்கோ பிரச்சார யுக்தியை மேம்படுத்துவதற்கோ இல்லை வாக்குகளை அதிகமாக பெறுவதற்கு உண்டான அரசியலே பண்ணலை. கூட்டணி சம்பந்தமாக வருவாங்க, பேசுவாங்க, இதே தான் வேலை அவங்களுக்கு. 10 ஜன்பத் ரோட்லேருந்து புறப்பட்டு வர வேண்டியது, அந்த கூட்டணி நேரத்தில் ஒரு 4 பேர் போடுவாங்க, மேலிட பார்வையாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து வருவாங்க, உட்காந்து இங்கே இருக்கவங்க கூட பேசிட்டு அதிகமாக சீட்டு வாங்கிட்டு போயிடணும். இதுதான் அவங்களோட நோக்கத்தை தவிர்த்து ஒரு கூட்டணி கட்சிக்கு பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணல. அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ராகுல் காந்தி விஜய் கிட்ட நல்லா விசாரிச்சார். ராகுல் காந்தி விஜய் மீது கணிசமாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு விஜய் மீது ஒரு பாசம் இருக்கிறது. எதுக்கு இது? அப்போது சரி விஜய் மீது தான் பாசம் இருக்குன்னா போயிருக்கணும்ல, போயிடுங்க. ஆனால் போக மாட்டாங்க. அப்போ வாழவும் மாட்டாங்க, உறவும் ஆட மாட்டாங்க. அப்படியே ஒரு எதிர்நிலையில் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.